உசிரே நீதானே நீதானே. எத்தனை பேர் வந்து இந்த சாங்குக்காக தியேட்டர்ல போய் படம் பார்த்தீங்க? நானும் அப்படிதான் போய் பார்த்தேன். செம்மையா படம் செஞ்சிருக்காங்க. படம் தக்காளி சோறு சான்ஸே இல்லை. ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சொல்லவா வேணும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த மியூசிக்லயே வந்து நிறைய படம் நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சரியில்லைனாலே நல்லா இருக்காது. நம்ம இந்தியன் டூவும் அப்படிதான் மொக்கையா போச்சு. சரி விடுங்க, நம்ம இதை பார்க்கலாம். அசுரன் படத்துல வந்து அவர் வந்து எப்படி தன்னோட பையனுக்காக அவர் வந்து எதுக்கு வேணா என்ன வேணா நான் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி போவாரோ, அதே மாதிரி இதுல வந்து தன்னோட தங்கச்சிக்காக என்ன வேணா நான் செய்வேன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி போவாரு. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க பாருங்க, நீங்க வந்து அதை கெஸ் பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் என்ன சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து அவரோட தம்பி கேரக்டரா வந்திருக்கிற 2 பேரும் சரி, அவரோட தங்கச்சியுமே சரி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் சான்ஸே இல்லைங்க. அவரோட ரோலை நல்லா அழகா ஃபன்னியா டெரரா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கடுத்தது நம்ம சொல்ல வர